ஒரு லட்சம் குழந்தைங்க பிறக்கும்னு சொன்னா குழந்தை பிறப்பின் போது தாய்மார்கள் மரணம் அடைவது என்பது 90.5 இருந்தது. 1 லட்சம் மகப்பேருக்கு ஒரு 90 தாய்மார்கள் இயற்கை எழுதிய ஒரு சூழல் இருந்தது. ஆனால் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு எடுத்து வருகிற நடவடிக்கைகள், தாய்மார்களுக்கு யோகா பயிற்சி, தாய்மார்களுக்கு கருவுற்ற நாளிலிருந்தே அவர்களுக்காக தொடர்ந்து மக்கள் நல்வாழ்வுத்துறையும் சமூக நலத்துறையும் அவர்கள் மேல் காட்டி வருகிற அக்கறை, முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டமாக இருந்தாலும், 1000 நாள் இந்த கருவுறுதலில் தாய்மார்களை காக்கும் திட்டமாக இருந்தாலும், இப்படி பல்வேறு திட்டங்களின் மூலம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு 1 லட்சம் பிறப்புகளுக்கு தாய்மார்கள் இறந்த நிலை 90.5 என்று இருந்த நிலை இப்பொழுது எவ்வளவாக சரிந்திருக்கிறது என்றால் 39.5 சரிந்திருக்கிறது. 3/2 பங்கு குறைந்து இன்றைக்கு 39 குறைந்திருக்கிறது. அதாவது 1 லட்சத்துக்கு. இது இந்தியாவிலேயே நாம் தான் முன்னணியில் இருக்கிறோம். முதல் மாநிலமாக தாய்மார்கள் இறப்பு விகிதத்தில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. அதேபோல் இந்த மகப்பேறு காலங்களில் சிசு மரண விகிதம் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னால் 1000 குழந்தைகளுக்கு 10.4 இருந்தது. அது இப்பொழுது 7.7 சரிந்திருக்கிறது. இந்த அரசு எடுத்து வருகிற நடவடிக்கைகளின் காரணமாக நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். திராவிட மாடல் அரசு, குறிப்பாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் 2.0 ஆட்சி நீட்சி தொடரும் வகையில் மக்கள் மிகப்பெரிய ஆதரவு அளித்து வருகிறார்கள். அந்த நிலை தொடர்ந்து மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு 2வது முறையாக இந்த ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு நான் மீண்டும் சொல்கிறேன், எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் மகப்பேறு இறப்பு விகிதமும் சிசு மரண இறப்பு விகிதமும் 0 என்கின்ற அந்த நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சமுதாய வளைகாப்பு எதற்கு என்றால், மகளிரை, குறிப்பாக கர்ப்பிணி தாய்மார்களை மகிழ்ச்சியான மனநிலையில் வைத்திருப்பதற்குத்தான். மருத்துவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். பேறு காலத்தில் மகளிர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது ஒரு எழுதப்படாத தீர்ப்பு. நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால்தான், எதற்காகவும் கலங்காமல், எந்த சூழலிலும் உங்கள் மனதை ஒரு கவலைக்குள்ளதாக ஆக்கிக் கொள்ளாமல் மகிழ்ச்சியான மனநிலையில் இருந்தால்தான் உங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் மிகுந்த திடகாரத்தோடு மிகப்பெரிய ஆரோக்கியத்தோடு சிறப்பான குழந்தைகளை நீங்கள் பெற்றெடுக்க முடியும். எனவே இந்த மகிழ்ச்சியான மனநிலையை ஏற்படுத்துகின்ற முயற்சிகளில் ஒன்றுதான் சமுதாய வளைகாப்பு. எனவே இந்த சமுதாய வளைகாப்பு என்பது ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு செய்கிற போதே
இந்த குடும்பமே குதூகலிக்கும். இந்த குடும்பத்தில் ஒரு சகோதரிக்கு வளைகாப்பு செய்கிற போதே அந்த குடும்பமே கொண்டாடி மகிழும். ஆனால் இன்றைக்கு 100 சகோதரிகளுக்கு ஒரே இடத்தில் வளைகாப்பு உண்மையில் ஒட்டுமொத்த சைதை தொகுதி மக்களும் மகிழ்ச்சி அடைகின்ற, மனது குதிகளிக்கின்ற வகையிலான ஒரு சிறப்புமிக்க நிகழ்வு. எனவே இந்த நிகழ்ச்சியில் எங்களை போன்றவர்கள் கலந்து கொள்வது என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. இங்கே உரையாற்றிய இனிய நண்பர் திரு துரைராஜ் அவர்கள் சைதை தொகுதியில் மகளிருக்கு செய்து கொண்டிருக்கின்ற பணிகளை குறித்து சொன்னார்கள். சைதை தொகுதியில் மட்டுமல்ல, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மகளிர் சமுதாயம் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு மிகப்பெரிய அளவிலான காரியங்களை செய்து வருகிறார். காலை உணவு திட்டம், 22 லட்சம் குழந்தைகள் தினந்தோறும் காலையில் பசியாறும் அற்புதமான திட்டம். விடியல் பயண திட்டம், 910 கோடி பயணங்கள் இதுவரை விலையின்றி நடந்திருக்கிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், 1,31 லட்சம் மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. முதிர்கன்னிகள், வயது மூத்த சகோதரிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், விதவை தாய்மார்களுக்கு இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த மாதம் 2000 ரூபாய் ஊக்கத்தொகையை மே மாத சிறப்பு தொகை என்கின்ற வகையில் தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுவதிலும் மகளிர் உரிமை தொகை பெறுகிற தாய்மார்கள் தேர்தல் காலம் என்று வந்துவிட்டால் மாதந்தோறும் வழங்கப்படுகிற உரிமை தொகையை ஓரிருவர் உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று தேர்தல் காலங்களில் கொடுக்கப்படுகிற உரிமை தொகைக்கு எதிர்த்து வழக்கு தொடுத்தார்கள். அப்படி வழக்கு தொடுக்கப்பட்டு ஒரு 2-3 மாத காலம் உங்களுக்கு அந்த தொகை வழங்க இயலாமல் போய்விடுமே என்கின்ற நிலையை அறிந்த நம்முடைய முதல்வர் அவர்கள் திடீரென்று ஒரு நாள் காலை 7 மணிக்கு தொலைக்காட்சிகளில் தோன்றி 1,31,30,00,000 குடும்ப தாய்மார்களின் கணக்குகளிலும் 5,000 ரூபாய் வரவழைக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் என்று சொன்னார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த குடும்பங்களுக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சி. பார்த்தால் எல்லோருடைய கணக்குகளிலும் 5,000 ரூபாய் வரவழைக்கப்பட்டது. 3 மாதங்களுக்கான உரிமை தொகை 3,000-ம் 2,000 ரூபாய் கோடை வெப்ப சிறப்பு தொகை என்கின்ற வகையிலும் இந்த 5,000 ரூபாய் தரப்பட்டது. யாரெல்லாம் தேர்தல் என்கின்ற இந்த காரணத்தை வைத்து மகளிருக்கு வழங்கப்படுகிற உரிமை தொகையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னார்களோ அவர்களுடைய வயிறெல்லாம் புலி கரைக்க தொடங்கிவிட்டது. அந்த அளவுக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரே நாளில் யாருக்கும் சொல்லாமல் இந்த மகத்தான திட்டத்தை நிறைவேற்றி மகளிரை மகிழ்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறார். இப்படி ஏராளமான திட்டங்களை தமிழ்நாட்டில் சொல்ல முடியும். மகளிருக்கான திட்டங்களை, மகளிருக்கான வேலை வாய்ப்பு, நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண், இப்படி ஏராளமான திட்டங்களின் மூலம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மகளிரின் மகிழ்ச்சியை இன்றைக்கு கொண்டாடுகின்ற வகையில் செய்து கொண்டிருக்கிறார். என்றாலும் சைதாப்பேட்டையில் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை உங்களுக்கு சொல்வதில் பெருமைப்படுகிறேன். எப்படியும் உங்களுக்கு குழந்தை பிறந்து 1 வயது 1.5 வயது குழந்தைகளாக இருக்கும்போது இந்த குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, சின்ன அளவிலான குறைபாடு கூட வரக்கூடாது. பொதுவாகவே எலும்பும் சதையும் தான் மனிதனுக்கு இயற்கையாக சிறிய அளவிலான பாதிப்புகள், சளி, காய்ச்சல் இந்த மாதிரி பாதிப்புகள் வந்தால் கூட சைதாப்பேட்டையில் இருக்கிற குழந்தைகள் எங்கே செல்வார்கள் என்றால் எழும்பூர் அரசு குழந்தைகள் மருத்துவமனைக்கு செல்வார்கள். ஆனால் இன்றைக்கு சைதாப்பேட்டையில் கடந்த மாதம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சைதாப்பேட்டையில் கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையை கட்டியிருக்கிறோமே, அதே வளாகத்தில் 6.5 ஏக்கர் நிலப்பரப்பில் குழந்தைகளுக்கென்று ஒரு பிரத்யேகமான மருத்துவமனை 417 கோடியே 7 லட்சம் மதிப்பீட்டில் உலகிலேயே பெரிய மருத்துவமனை.
அதாவது குழந்தைகளுக்கான மருத்துவமனை உலகின் பல்வேறு நாடுகளில் இருக்கலாம். ஆனால் சைதாப்பேட்டையில் அமையவிருக்கிற மருத்துவமனை என்பது உலகின் மிகப்பெரிய குழந்தைகளுக்கான மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சி மையம் இங்கே உருவாகி கொண்டிருக்கிறது. கிண்டி கலைஞர் மருத்துவமனையை கடந்து செல்பவர்களுக்கு தெரியும், இரவு பகலாக அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த மாதம் சொன்னார்கள் 18 மாத காலத்தில் அந்த பணி முடியும் என்று. ஒரு மாதம் நிறைவடையவிருக்கிறது. இன்னும் 17 மாத காலங்களில் அந்த பணி முடிந்து அந்த மருத்துவமனை உங்களின் பயன்பாட்டிற்கு வரவிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய அளவிலான அந்த குழந்தைகளுக்கான ஆராய்ச்சி மையம் சைதாப்பேட்டையில் அமையவிருக்கிறது என்பதை உங்களுடைய மகிழ்ச்சியான இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, மகளிருக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் 14 வயது இளம் பெண்களுக்கு, பொதுவாகவே மகளிருக்கு உலகம் முழுவதும் கருப்பை வாய் புற்றுநோய் பாதிப்புகள் என்பது அதிகரித்து வருகிற நிலையில் கருப்பை வாய் புற்றுநோய் பாதிப்புகள் இல்லாத நிலையை உருவாக்குவதற்கு அரசு பள்ளிகள் மற்றும் அரசு நிதி உதவி பெறுகிற பள்ளிகளில் இன்றைக்கு படிக்கிற 14 வயது பெண் குழந்தைகள் 3,38,649 பெண் குழந்தைகளுக்கு இலவசமாக ஒரு தடுப்பூசி ஹியூமன் பாப்பிலோமா வேக்சின் வைத்தார்கள். அந்த தடுப்பூசியை பொறுத்தவரை வெளியில் தனியார் மருத்துவமனைகளில் 2 தவணை செலுத்திக் கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் 25,000 ரூபாய் செலவாகும். ஆனால் நம்முடைய முதல்வர் 1 ரூபாய் கூட செலவில்லாமல் 3,36,649 குழந்தைகள் பயன்பெறுகிற வகையில், பெண் குழந்தைகள் பயன்பெறுகிற வகையில் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் என்கின்ற மகிழ்ச்சிகரமான செய்தியையும் சொல்லி, மகளிர் எந்த விதமான நோய் பாதிப்புகளுக்கு உள்ளாகாமல் பேறு காலத்தில் மகிழ்ச்சியான மனநிலையிலிருந்து தங்களுடைய குழந்தை பேரை அடைய வேண்டும் என்கின்ற வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. எனவே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கிற தாய்மார்களாகிய உங்கள் அனைவருக்கும் ஒரு அண்ணன் ஸ்தானத்திலிருந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் நடந்தால் எந்த அளவுக்கான மகிழ்ச்சியினை கொள்வோமோ அதே அளவுக்கான மகிழ்ச்சியை நண்பர் கிருஷ்ணமூர்த்தியாக இருந்தாலும், துரைராஜாக இருந்தாலும், அன்பரசனாக இருந்தாலும், களக்காடு எல்லப்பனாக இருந்தாலும், அதேபோல் இங்கே மேடையிலே வீட்டிருக்கிற அனைவருமே ஒரு மகிழ்ச்சி நிலையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே வருகை தந்திருக்கின்ற நீங்கள் சுகப்பிரசவத்தில் உங்களுடைய மகப்பேறுவை முடித்து ஒரு மிக சிறப்பான குழந்தைகளை பெற்றெடுத்து சமூகத்திற்கு காரியம் மாற்றிட வேண்டும் என்று சொல்லி வருகை தந்திருக்கிற அனைவரும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கீழே மேல் மாடியில் அனைவருக்குமே, கீழ்த்தளத்தில் அனைவருக்குமே இந்த சமுதாய வளைகாப்புக்கான சிறப்பு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் உணவருந்தி செல்ல வேண்டும் என்றும் அன்போடு கேட்டு வாழ்த்தி இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஒரு 24 மணி நேரத்தில் இங்கே மிகுந்த சிறப்போடு ஏற்பாடு செய்து 100 பகுதிகளில் இருந்த உங்களை எல்லாம் ஒரே இடத்தில் ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சியை திறம்பட நடத்தி கொண்டிருக்கிற திருமதி கிருஷ்ணவேணி அவர்களுக்கும், குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் அவர்களுக்கும், இவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிற சமூக நலத்துறையின் பல்வேறு அலுவலர் பெருமக்களுக்கும், மாநகராட்சி மண்டல குழுவின் தலைவர் நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.